இருந்து ஒரே வேளையில் வாசிக்கலாம். சங்கீதம் 63, Psalms 63. Let's read it together. 63ஆம் சங்கீதம் ஒரே நேரத்தில் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே களி கூறுவேன். என் ஆத்துமாவே உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுகிறவர். பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. 7, 8 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. கன்னட பைபிள்ல ஆமென். இங்கிலீஷ்ல ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஆத்துமா சவுலுக்கோ அல்லது அப்சலோமுக்கோ தாவீது தப்பித்துக் கொள்ளும்படியாய் யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவன் பாடின சங்கீதம் இந்த 63ஆம் சங்கீதம். அவன் தஞ்சம் புகுந்த இடம் வறண்ட வனாந்தரமான பாலைவனம், வறண்ட நிலம், தண்ணீர் அற்ற ஒரு பகுதி. அங்க ஆபத்தான மிருகங்கள் தவிர வேற எதுவும் இல்லை. மனிதர்களை சாப்பிடக்கூடிய நரிகள் வாழக்கூடிய இடம். எது? 10ஆம் வசனத்துல நரிகளுக்கு இரையாவார்கள்னுக்குதா. அந்த வனாந்தரத்துல செத்த மனிதர்களின் சடலங்களை நரிகள் சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து தாவீது ஆண்டவருடைய கிருபையை உயர்த்தி பாடின சங்கீதம் இந்த 63ஆம் சங்கீதம். குறிப்பா எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் பொழுது, எல்லாம் எனக்கு ஃபேவரபிளா இருக்கும் பொழுது நாம ஆண்டவரை அதிகமா தேடுறதில்லை. எல்லாம் நமக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, ஆபத்துகளை நாம் கடக்கும் பொழுது, விபத்துகளை கடக்கும் பொழுது, வியாதி பலவீனத்தை கடக்கும் பொழுது,
வறுமை கஷ்டங்களை நாம் கடக்கும் பொழுது ஆண்டவர் பக்கமாய் திரும்புகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஷுவர் ஹெல்ப், நிச்சயமான உதவி கர்த்தரிடத்தில் மட்டும் தான் இருக்கிறது. God is our sure help. இந்த காலவெளியில இந்த இந்த 12ஆம் மாதத்துல இதுதான் ஆரம்பமான வார்த்தை. கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எங்க? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். கோயிலுக்கு வரணும்னு நினைச்சேன். இப்போ இந்த சூழ்நிலையில என்னால் எங்க வர முடியாது, ஆச்சரிப்பு கூடாரத்துக்கு வர முடியாது. காரணம் என்னன்னா, இப்பொழுது நான் எருசலேமுக்கு புறம்பே இருக்கிறேன், யூதா வனாந்தரத்திலே இருக்கிறேன். இப்படியே நேரா யூதா வனாந்தரத்துல இருந்து நேரா எங்க போயிடணும் சொல்லுங்க? சர்ச்சுக்கு போயிடணும். நான் நம்ம சர்ச்சில் சில சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். ஜீவனுக்கே பாதகமான வியாதி பலவீனம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட போகாம நேரா சர்ச்சுக்கு வந்தவங்க உண்டு. கர்த்தர் சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டதுனால வீட்டுக்கு கூட போகாம நேரா சர்ச்சுக்கு வந்து இதோ இங்க அந்த குழந்தைய ஆண்டவரிடத்துல ஒப்படைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனவங்க உண்டு. அல்லேலூயா. அது ஒரு நல்ல, என்ன சொல்றது, நல்ல வாஞ்சை, ஒரு நல்ல நன்றியுள்ள ஒரு இருதயம். நல்லதோ கெட்டதோ ஆண்டவர்கிட்ட போய் அதை சமர்ப்பிக்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ இங்க இவன் பாருங்க, நான் இப்ப மட்டும் எனக்கு சான்ஸ் கிடைச்சா வீட்டுக்கு போக மாட்டேன், அதான் சொல்ல வரான். வீட்டுக்கு போக மாட்டேன், நேரம் எங்க வருவேன்? உம்முடைய ஆலயத்துக்கு வருவேன். அடுத்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை, நம்மள காப்பாத்தின்கிற வார்த்தை. 3ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். உயிர் தான் இந்த உலகத்திலே ஃபைனல். உயிரை விட மேல என்ன இருக்குது? உயிரை விட என்ன இருக்குது? உயிர் தான் ஃபைனல், ஜீவன் தான் லாஸ்ட். அதுக்கு மேல எதுவுமே இல்லை. நம்முடைய எத்தனை கட்டும் சொத்து சுகம் நம்ம சம்பாதிச்சு வச்சது எல்லாத்த விட ரொம்ப வசதியானது எது சொல்லுங்க? உயிரை விட மேல எதுனா இருக்குதா? இப்போ வீட்டுக்கு போறீங்க, திடீர்னு நெத்தியில ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு உன் பீரோல இருக்கிற புடவெல்லாம் எடுத்துக்கிட்டா உன்னை சுட்டுட்டான்னா என்ன சொல்லுவீங்க? எத்தனை போடாயாப்பா, புடவைத்தானே எத்தனை போன்னு விட்டுற மாட்டோம். புரியுதா? அதெல்லாம் உயிருக்கு அப்பாற்பட்டது தான். உயிர் தான் முக்கியம். ஆனா உயிரை விட முக்கியமான ஒன்றை இவன் சொல்றான். அது என்னன்னா கிருபை. சிவனை பார்க்கலாம் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். உயிருள்ள வரையில ஏசப்பா உம்முடைய கிருபை மேலானது, உடைய கிருபையினால் என்னை தாங்குங்க என்று சொல்லி உம்மை துதித்து உமக்கு நேராக உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். எப்படி? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நினத்தையும் கொழுப்பையும் சாப்பிடுறது நல்லது இல்லை. அது ஒரு
நிறைவை சொல்றதுக்காக சொல்றது. நம்ம தானே இதுவரெல்லாம் பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகுது? நெஞ்சு எரியுது. கோக், ஸ்ப்ரைட் அதெல்லாம் கூட பத்துறது இல்லை. ஜெலுசில், ஜின்டெக் இதெல்லாம் தேவைப்படுது. இந்த மாதிரி காரியங்களை உண்டதை விட என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். சரி, வெளியே இருந்த நெக்ஸ்ட், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. பாதி ராத்திரில விழிப்பு வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன நினைப்போம் நம்ம? என்ன யோசனை வரும்? வழக்கமா முழிப்பு வந்ததும் யாரு நினைவுக்கு வருவாங்க? அவங்கவுங்க. அது மட்டும் நம்ம நினைக்கிறது மட்டும் டிவில வந்துச்சுன்னு நினைச்சுக்கோ, எத்தனை பேர் மாட்டோமோ தெரியாது. ஓகே, இருந்துட்டு போட்டோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண் விழிக்கும் போது கர்த்தாவே என்று கண் விழிக்க வேண்டும். கண் விழிக்கும் போது ஆண்டவரே என்று கண் விழிக்க வேண்டும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராஜாமங்களில் உம்மை நான் தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று ராத்திரி அந்த தானியல் சிங்கத்தின் கபியில படுத்து இருந்திருப்பானே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னு திடீர்னு ராத்திரி 3:30 மணிக்கு ஞாபகத்துக்கு வருது. முழிச்சதும் கண் விழிக்கிறேன், சிங்கத்தின் கபியில தாவீது எப்படி இருந்திருப்பான். அதுவும் ஒரு ராத்திரி முழுசும். அப்படியே என்னுடைய எண்ணம் எப்படி போகுதுன்னா, நெக்ஸ்ட் சிங்கத்தின் கபியில போட்டா செத்துருவான். ராஜா எப்படி காலையில பொழுது விடிஞ்ச உடனே சிங்கத்தின் கபி கிட்ட போனான்? என்ன தைரியத்துல, தானியேலே நீ அனுதினமும் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் சிங்கத்தின் வாய்க்கு உன்னை தப்புவிச்சாரான்னு இவன் எப்படி போய் கேட்டான்? என்ன தைரியத்துல சொல்லுங்க, என்ன தைரியத்துல? இப்ப நமக்கு சொந்தமானவங்க, எங்க அப்பா கல்லறையில இருக்கிறாரு, மண்ணோட மண்ணாக்குறாரு. இப்ப நான் காலையில போயிட்டு ஏஞ்சி நேரம் போறேன், எங்க அப்பா ஏஞ்சிட்டு பாரு, அப்பா மூச்சுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் இவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சு, சீக்கிரம் இவனும் இங்கத்தான் வரப்போறான்னு சொல்லுவாங்க. இல்ல, மரித்தவர்கள் அதுதான் குழியில இறங்கிட்டான். யாரு? தானியேல். ஆனா ராஜா போய், தானியேலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை காப்பாத்தினாரா? இது கேட்கறதுக்கே ஒரு விசுவாசம் வேணும் இல்ல? அப்போ ராஜாக்கு தானியேலை விட விசுவாசம் அதிகமா இருந்துச்சு. அதுக்கு தானியேல் சொன்ன பதில், ஆம் ராஜாவே, என் தேவனாகிய கர்த்தர் சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவித்தார்னு பதில் அளிச்சான். அப்ப அந்த ராத்திரி எல்லாம் ராஜா என்ன நினைச்சு நின்றுப்பான்? இதுதான் என் படுக்கையின் மேலும்மை நினை. ஆல் நைட் பிரேயர். யாருக்கு? தானியலுக்கு இல்ல. தானியல் நிம்மதியா தூங்கி நின்றுப்பான். ஆனா ராஜாவுக்கு, ஆண்டவரே தானியலை காப்பாத்துங்க, தானியலை காப்பாத்துங்க, தானியலை காப்பாத்துங்க. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை. இதுவரையிலும் முன்னுரை. இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 7ஆம் 8ஆம் வசனம். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது சட்டையின் நிழலிலே களி கூறுவேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது சட்டையின் நிழலிலே. 22 மாசம் டொமினியன் ஹார்வெஸ்ட் சர்ச்சில் 91ஆம் சங்கீதத்தையே படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எத்தனை மாசம்? 24 கூட இருக்கும். 2 வருஷம். வெறும் 91ஆம் வசனமே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல். ஆனா அவ்வளோ பயம். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு வாரின்னு போச்சு. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு துணையா இருந்ததினால் அவருடைய சட்டையின் நிழலிலே களி கூறும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். 8ஆம் வசனம், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து
பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை வெறும் 2020 மட்டும் இல்ல, 21 மட்டும் இல்ல, கொரோனா முடிகிறவரிலும் மட்டும் இல்ல, இன்று வரை என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். எப்போதும் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்காகவும் அவரை நம்ப வேண்டும். நாம் நம்புகிறது அவராலே வாய்க்கும். நம்மளுக்கு தான் ஆண்டவரே ஜனவரி மாசம், ஆண்டவரே ஜூன் மாசம் ஸ்கூல் அட்மிஷன், ஆண்டவரே டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ், அவருக்கு எல்லாம் ஒரே மாசம் தான். அவருக்கு எல்லாம் ஒரே மாசம் தான். அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஆமா தானே? வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்றவர் அவர். உலகத்தில் உள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் அவருடையது. அவருக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம தான். ஆண்டவரே டிசம்பர் மாசம் தேவைகள் அதிகம், உதவி செய்யும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், அதாவது என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்க. அவருடைய ரைட் ஹேண்ட் உன்னை பார்த்துக்கும், அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. இந்த வார்த்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். எங்க கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில பாஸ்டருங்க மத்தியில ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை தாங்கிறது. எப்படி சொல்லுங்க? தாங்கிறது அப்படின்னு என்ன தெரியுமா? மாசம் மாசம் யாருன்னா உதவி பண்றாங்கல்ல, அத்த ஹெல்ப்னா கௌரவ குறைவு. அதனால நான் கூட மாசம் மாசம் அவங்கள தாங்குறேன். புரியுதா? மாசம் மாசம் அவங்க தான் என்ன தாங்குறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மாசம் மாசம் அவங்க தான் எனக்கு என்ன கொடுக்குறாங்க? பண உதவி கொடுத்து உதவி செய்யறாங்க. தாவீது அற்புதமா சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வலது கரம் என்னை அப்ப தேவையை சந்திக்கிறது, நோயை குணமாக்குகிறது, ஆபத்துல என்னை பாதுகாக்கிறது, எனக்கு உதவி செய்கிறது, எனக்கு எல்லா நன்மையும் செய்யறது ஆண்டவரே உம்முடைய வலது கரம். அதற்காய் உம்மை நான் சோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. இந்த மாசம் முழுக்கும், இந்த 2025 டிசம்பர் முழுவதும் கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சுக்குங்க.